சர்வ லோகாதிபதியான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் திருவிருந்து தேவனுடைய நினைவாக இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதலாக ஏறெடுக்கப்பட வேண்டியதான இந்த போஜனம், திராட்சை ரசமும் அப்பமும் எவ்வாறு எடுத்துக்கொள்ளுகிறோம், அதிலே உள்ளதான நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். பரலோக ராஜ்யத்திலே, பரமண்டலங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையிலே தேவன் இந்த பூமியிலே நிறைவேற்றுகின்றதான ஒவ்வொரு காரியமும் அந்த ஆளுகையின் ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கிறது. அந்த ஆளுகை இல்லாமல் இந்த பூமியின் தன்மைகளை நாம் கணிக்க முடியாது. அப்படி கணிப்போமே என்றால் அது தவறான ஒரு முடிவாக போய்விடுகிறது. ஆகையினால வேதாகமத்திலே அவர் அன்புள்ளவர், அவர் நமக்காக சகலத்தையும் செய்தவர் என்று நாம் படிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன், அந்த அன்பு கூறுதலினாலே தம்முடைய குணாதிசயமாக்கிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இயங்குகிறவராக காணப்படுகின்றார். திரியேக தேவனுடைய இயங்குதல்களாக நாம் இருக்கின்றோம், செய்கையாக இருக்கின்றோம். இதுதான் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பரமண்டலங்களிலே காணப்படுகின்றதான தேவன் பிதாவினுடைய ராஜ்யத்தில் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பலிகள், சுத்திகரிப்பு எல்லாம் காணப்படுகின்றது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இனியும் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க வேண்டிய ஒரு தலைப்பாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் அது வேதம் முழுவதிலும் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் தியானிக்க இருப்பது ஒரு அதிசயம். கானாவூர் கல்யாணத்திலே ஒரு அற்புதம். அந்த அற்புதத்திலே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினதை குறித்து நாம் தியானித்தோம். அந்த திராட்சை ரசம் பான பலியாக பஸ்காவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்னும் மோசேயின் காலத்திலே, நியாயப்பிரமாண காலத்திலே பான பலியாக இந்த திராட்சை ரசம் காணப்பட்டது. ஸோ ஒரு தண்ணீரின் தன்மை ரசமாக மாற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். இப்பொழுதும் நாம் பார்க்க இருப்பது இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும். இந்த ஒரு அதிசயத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த அதிசயத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் நிகழ்ந்ததான இந்த சூழல்கள், இயேசு கிறிஸ்து என்ன எப்படி அதை செய்தார் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் அவுட்கம் 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னொரு அற்புதத்திலே 7 அப்பங்களும் சிறு மீன் துண்டுகளும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 4000 புருஷர்களும் மீதியானது 7 கூடை நிறைய எடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இன்சிடென்ட்ஸ், இந்த அதிசயத்தை நாம் தியானிக்கும் பொழுது இதிலே இந்த திருவிருந்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கலாம். பாருங்க, முதலாவது அற்புதத்திலேயும் கானாவூர் கல்யாணத்திலே இந்த பான பலியினாலே உண்டானதான ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம், குறைவு நீக்கப்பட்டு அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அனுபவிக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தை கண்டு விசுவாசம் வளர்ந்ததாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருவிருந்து தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையின் அடையாளம், இந்த இரத்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடக்கிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். இந்த போஜன பலி, பான பலி நாம் செய்ய வேண்டிய பலியாக இருக்கிறது. இந்த போஜன பலியை செலுத்தும் பொழுது
இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் இந்த அப்பத்தை பிற்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கிறது. அந்த ஒரு தன்மை, அந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக இந்த மல்டிப்ளிகேஷன், பெருகுகின்ற தன்மை, ஆசீர்வதிக்கும் பொழுது மல்டிப்ளை ஆகுது பாருங்க. 6 கற்சாடி நிறையாக தண்ணீர், அந்த தண்ணீர் மொண்டு கொடுக்கப்படும் பொழுது அதற்கு முன்பதாக நடக்கின்ற காரியம் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம். இதே இந்த இடத்திலேயும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவர் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அதை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? இந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியிலே வருகிறதை பார்க்கிறோம். ஆதியிலிருந்து, ஆதியாகமம் நாம் படிக்கிறதுல அந்த இன்சிடென்ட்ஸ், ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸாக நடக்கும் பொழுது, நிறைவேறும் பொழுது எல்லா இடங்களிலேயுமே ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதத்திலே வானத்திலிருந்து ஒரு காரியம் நிகழ்கின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த வானத்திலே என்ன இருக்கின்றது? இயேசு கிறிஸ்துவே வானத்தை நோக்கி பார்க்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வானங்களில் இருப்பவை என்ன என்பதை முதலாவது நாம் பார்த்து, வசனத்தை பார்த்த பின்பதாக மற்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 19வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அப்போ வானங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்துகிறது. அடுத்தது அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது. இப்போ வானங்கள் முழுவதிலேயும் அவருடைய வார்த்தைகள் மகிமையாய் தங்கியிருக்கின்றது. அதனுடைய காலகட்டங்களிலே அந்த வார்த்தைகள் வானங்களிலிருந்து இறங்குகிறது. இந்த வார்த்தை என்னவாக செயல்பட வேண்டுமோ அதுவாக வெளிப்படுகிறது. அப்போ வானங்களில் அவருடைய மகிமை அப்போ மகிமை என்றாலும் அவருடைய மகிமை, இப்போ இவர் பூமியில் இருக்கிறார், பரமண்டலங்களிலே வானாதி வானங்களிலே பிதா இருக்கிறார், இவர் பூமியில இருக்கிறார் என்றால் அப்போ வானங்களில் இருப்பது என்ன? அவருடைய வார்த்தையின் ஐஸ்வர்யங்கள், மகிமையின் ஐஸ்வர்யங்கள். இந்த மகிமையின் ஐஸ்வர்யங்கள் ஏற்ற காலத்தில் ஒவ்வொன்றாக இறங்குகிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும், அதுதான் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கூட வானத்தின் ஆசீர்வாதங்கள் இங்கு வருவதாக, இவனுக்குள் வருவதாக. அப்போ இந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் என்பது ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார், அதற்காகவே வைத்திருக்கிறார். ரட்சிப்பை அவர் இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நானும் விடுதலையாகுகிறோம், ஏனென்றால் விசுவாசத்தினாலே, அவருடைய கிருபையினாலே. இது ஈவாக நமக்கு அருளப்பட்டது. இந்த ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, பாவ தண்டனை நமக்கு இல்லை. பாவ வல்லமையிலிருந்து நாம் விலக வேண்டும், தப்பிக்க வேண்டும். பாவ உலகத்திலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும். பாவ தண்டனையிலிருந்து ஈவாகிய ரட்சிப்பு நம்மை காப்பாற்றி விடுகிறது. ஆனால் பாவ வல்லமை நம்மை பிடித்திருக்கிறது, பாவ உலகம் நம்மை பிடித்திருக்கிறது. இந்த பாவ வல்லமையும் பாவ உலகமும் நாம் விட்டு ஒழிய வேண்டும். இது பாவ வல்லமையோ பாவ உலகமோ என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, என் மேல் ஆளுகை செய்யக்கூடாது. அதற்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை, வானங்களின் ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. அதை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பாருங்க, வானத்தில் உள்ள இந்த ஆசீர்வாதங்கள், அந்த வானத்தின் மன்னா, வானத்தின் உணவு, வானத்தின் அப்பம், இப்படியெல்லாம் இந்த வேதத்தில் நாம் படிக்கிறோம். தேவன் வானத்தில் இருக்கிறார். அப்போ தேவன் பரமண்டலங்களிலே, வானாதி வானங்களிலே அவர் இருக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தின் அமைப்புகள் எல்லாம். இந்த அமைப்புகளிலிருந்து அந்த ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஏற்ற வேளையிலே இந்த மனித சிருஷ்டிப்பு சுதந்திரிக்க வேண்டும்.
கடைசி நித்திய சுதந்திரமாக போக வேண்டியது வேறு, அது உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த பாவ தண்டனையிலிருந்தும், பாவ வல்லமையிலிருந்தும், பாவ உலகத்திலிருந்தும், இந்த பூமியின் தன்மைகளிலிருந்தும், கெடுக்கப்பட்ட தன்மைகளிலிருந்தும் நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் நாம் எல்லாரும், எந்த செக்டார்ஸ் எடுத்தாலும் சொல்லுங்க, நீங்க பாருங்க, மனிதர்களுடைய சிருஷ்டிப்புல எல்லாருமே, எல்லா ஜாதியாரும், எல்லா மதத்தாருமே சொல்லுவாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படணும். என்ன ஆசீர்வதிக்கப்படணும்? எங்கிருந்து ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா என்னது? அப்ப அந்த ஆசீர்வாதத்தினுடைய அதாவது சிம்பிளிஃபை பண்ணி, ஒரு ஆசீர்வாதம்னா ஏதோ ஒன்று நல்லது நல்லது நல்லது, அது என்ன நல்லது? அந்த குறிப்பிட்டு நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார், அந்த மண்டல ராஜ்யங்களின் ஐஸ்வர்யங்கள். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்ன என்றால் என்ன, இது எந்த காரியம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும், இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவன் வானத்திலிருந்து, அவர் அதான் சொல்கிறார், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கணும்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை புசிக்க வேண்டும் என்றால் அவருடைய சரீரத்தை அப்படியே புசிப்பதல்ல. அப்போ அவருடைய சரீரம் என்றால் என்ன, அவர் என்றால் என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு வேத வசனங்களை கையில் வைத்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமே, தொழுகை செய்து கொண்டிருக்கிறோமே, அவரை போற்றி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோமே. அவரை புசிப்பது என்றால் என்ன? அப்போ இந்த அப்பம் போஜன பலியாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன? நாம் வீட்டிலே சமைத்து சாப்பிடுகிற ஒரு லிட்ரலாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற போஜனம் அல்ல. இதிலே காணப்படுகின்றதான ரகசியம் என்ன, இதற்கு பின்பதாக இருக்கின்றதான மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10 7வது வசனம் முதல் 11வது வசனம் வரை உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்ததான காரியம், அவர் வாலண்டியராக பேசுகிறத இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போது இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிறதான பலிகள் எல்லாம் அன்றாடம் செலுத்தப்படுகிறது. அதில் மாறுதல்கள் இல்லை, அது ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது, அதிலே ஒரு ஜீவன் இல்லாமல் போய்விடுகிறது. அதுவும் அந்த மிருகத்தினுடைய பலிகள், ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதல்ல. அந்த நிவர்த்தி உண்டாகுகிறது என்பது முற்றிலுமாக அது முடிகிற காரியமாக அல்ல. இதை அப்போ ஏன் தேவன் ஏற்படுத்தினார் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டம் வரையிலும் அந்த மனிதனுக்கு அந்த பலி என்றால் என்ன, அந்த ரத்தம் சிந்துதல் என்றால் என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்துதலினாலே தான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க முடியும் என்ற ஒரு ப்ராசஸிங்குள்ள அவர் மனிதனை நடத்தினார். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக மாறி இப்பொழுது அவர் பரிந்து மன்றாடுகின்ற வேலையை செய்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில்
நமக்கு இன்னும் சில காரியங்களை ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து வாசம் பண்ணி நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும் பொழுது நமக்கு இந்த ரகசியங்கள் புரிகிறது. ஆரம்ப காலத்திலே இவைகள் வெளிப்படவில்லை. ஆனால் இந்த காலகட்டங்களிலே அநேக ரகசியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து எல்லா திட்டங்களையும் சித்தங்களையும் பிதாவின் சித்தங்களையும் நேருக்கு நேர் அறிந்தவர். அதை நிறைவேற்ற அவர் தன்னை ஒப்பு கொடுத்து எழும்புகிறார். அப்போ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தன்னை பலியாக அவர் வெளிப்படுத்தி பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் சுத்திகரிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். ஒருங்கிணைப்பதற்கு, ஒப்புரவாக்கி கொள்ளுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு. அப்போ இப்படி சுத்திகரிப்பு உண்டாகத்தக்கதாக என்ன நடக்கிறது? எப்படி இந்த சுத்திகரிப்பு உண்டாகுகிறது? அதனால தம்முடைய சுய ரத்தத்தையும் தன் சொந்த ரத்தத்தை கொண்டு வந்து இந்த மனிதனுடைய சாயலிலே வந்து இந்த பூமியிலே நாம் அடைய வேண்டியதான அந்த தீர்ப்பை, ஆக்கினையை அவர் அடைகிறார். ஆகையினாலே தான் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் அது ஈவாக நமக்கு அருளப்படுகிறது. அதற்கு அடுத்த படியிலே நாம் சம்பாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவ வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுவதற்கு ஆவியானவருடைய துணையோடு ஒத்தாசையோடு நாம் ஜெயம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதை தான் வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. பாருங்க, இந்த பிரிவினைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. பிரிவினைகள் எல்லாம் பரலோகத்துக்குள்ளவர்களும் பூலோகத்துக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு நித்திய உடன்படிக்கையை நமக்கு கட்டளையிடுகிறார். இந்த நித்திய உடன்படிக்கை என்றாலே நமக்கு தெரியும். ஹையர் அத்தாரிட்டிஸ், லோவர் அத்தாரிட்டிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிறது. அப்போ அது வார்த்தையினாலே கட்டுப்பட்டவர்கள், கட்டளைகளினாலும் பிரமாணங்களினாலும் கட்டுப்பட்டு நடக்கின்ற இந்த உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் என்றால் அந்த இடத்திலே அந்த மாம்சமானது பலியாகுகிறது. இரத்தம் எந்த இடத்துல உற்பத்தி ஆகிறது? எலும்புகளுக்குள்ளாக உற்பத்தியாகி மாம்சம் முழுவதும் அந்த இரத்தத்தினாலே வாழ்கிறது. இந்த மாம்சமும் உபாதைக்குள்ளாகிறது, இந்த இரத்தம் சிந்தப்படுகிறது. இப்போ இந்த 5 அப்பங்களை எடுக்கிறார். இந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுக்கிறார். 7 அப்பங்களை எடுக்கிறார், 4000 பேருக்கு கொடுக்கிறார். அப்போ 4000 பேர் சாப்பிடுகிறார்களா, 10,000 பேர் சாப்பிடு? ஏன்னா கணக்கு போட்டால் 5000 புருஷர்கள் என்று கணக்கு போட்டால் அவருடைய ஒரு வேலை மனைவிமார்கள் வந்திருக்கலாம், சகோதரிகள் வந்திருக்கலாம், பிள்ளைகள் வந்திருக்கலாம். இவைகளெல்லாம் கணக்கு போடும் பொழுது கிட்டத்தட்ட 10,000 ஆயிருக்கும் என்றும் சொல்லுகிறார். சரி, எத்தனை நம்பர் என்பது அடுத்த பகுதி. ஆனால் இது ஒரு பெருகுகின்ற ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகின்றபடினாலே இதற்கு என்ன ஒரு மெஷர்மெண்ட், இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ், என்ன செய்தால் இவைகள் நடக்கும்? இப்போ இந்த இடத்துல நடந்தது என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த 9 காரியங்கள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த அதிசயத்தை நிகழ்த்துகிறார். அதே 9 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையிலும் நடக்கிறது, அவருடைய மரணத்திலேயும் நடக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் எடுக்கப்பட்டது. அந்த இடத்துல அவர் தான் சொல்றார், நான் இதை செய்கிறேன். அவர் சொல்ல, தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து எடுக்கப்படுகிறார், அவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ முதலாவது பரமண்டலங்களிலே இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டார். அடுத்தது வானத்தை இவர் அண்ணாந்து பார்க்கிறார். இந்த அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அநேக அற்புதங்களிலே நீங்கள் பார்க்கலாம், அதிசயங்களிலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல இவர் கெத்செமனே தோட்டத்தில் இவர் வானத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பிக்கின்றவராக காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல அவர் பெருமூச்சு விடுகிறார். அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகுது. அதனால தான் அந்த ரத்தம் வேர்வையாக வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரத்த வேர்வை அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது அந்த ஹைப்பர் டென்ஷனால். ஒரு மனிதனுக்கு அப்படி நடக்கிறது உண்டு என்று சொல்லப்படுகிறது.
அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டு அந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தன்னை ஒப்பு கொடுத்தல், அவருடைய சரீரம் அங்கு பலியாகுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பம் எப்படி உங்களுக்கும் எனக்கும் ஈஸியா கிடைக்கிறது? அப்போ இந்த மாவு எப்படி தானியத்திலிருந்து இந்த இடத்துல இந்த அப்பம் கொடுக்கறது ஈஸி. ஆனால் அந்த தானியமானது ஒரு ப்ராசஸிங்குள்ள வந்து தான் அது அப்பமாக கையில் வருது. இப்போ அது எப்படி நடக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆசீர்வதித்துட்டு சீஷர்களிடத்துல ஒரு திட்டம் பண்ணுறார். சீஷர்களிடத்துல பரிமாறுறது எப்படி, எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலாம், எல்லாரும் வரிசை வரிசையாக உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஜெபிக்கிறார், விண்ணப்பிக்கிறார், அவருடைய வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அந்த இடத்துல ஒரு தூதன் வந்து அவரை தேற்றுகிறான். அதற்கு பின்பதாக அவர் பிடிக்கப்படுகிறார், அவர் அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அவருடைய முதுகெல்லாம் அப்படியே உழுத நிலம் போல காணப்படத்தக்கதாக அடி வாங்குகிறார். அவருடைய மாம்சம் பிற்கப்படுகிறதாங்க. அதுக்கப்புறம் மரணம், சிலுவையிலே மரணம் நேரிடுகிறது. இந்த மரணம் நேரிட்ட பொழுது அந்த இடத்திலே அவர் ஜீவ அப்பமாக காணப்படுகிறார். இப்போ இந்த சரீரமானது இறக்கப்பட்டு யாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது? சீஷர்களிடம் கொடுக்கப்படுகிறது. அதே தான் இந்த இடத்துல இந்த அப்பமானது ஆசீர்வதிக்கப்பட்டு சீஷர்களிடம் நல்ல டிஸ்கஷன்லாம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு? சீஷர்களிடத்தில் அந்த அப்பத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அப்பத்தை கொடுக்கிறார். அப்பம் கொடுக்கப்பட்ட பின்பதாக சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? ஜனங்களை எல்லாம் பந்தியில் அமர பண்ணி அவர்களிடத்திலெல்லாம் பரிமாறுகிறார்கள். அப்போ அது போல தான் இந்த சீஷர்கள் சரீரத்தை வாங்கி சரீரத்தை துணிகளால் சுற்றி இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறைக்கு கொண்டு போகிறார்கள். அப்போ இவைகளை இந்த 2 இன்சிடென்ட்லையுமே சீஷர்கள் தான் இதை செய்கிறார்கள். இதுதான் ஊழியர்கள் செய்ய வேண்டிய காரியம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய ஜீவ அப்பத்தை, இந்த வார்த்தையை பிட்டு எடுத்து பிட்டு நாம் புசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக வானத்தை நோக்கி பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் வைத்து சாப்பிடுவது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். பாருங்க, இங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு சீஷர்கள் மீதி எடுக்கிறார்கள். 12 கூடை நிறைய எடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு சென்று அவர்கள் கல்லறையிலே வைத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பின்பதாக இவர்கள் ஜெபத்திலே காத்திருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அனுபவிக்கிறார்கள். இந்த கொடுக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிதான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப எழுதி பார்ப்பீர்கள் என்றால், நான் எழுதி வைத்திருக்கிறேன், எழுதி பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இவர்களுடைய சீஷர்களுடைய வேலை அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கொண்டு சென்று அதை அடக்கம் பண்ணி அதுக்கு பின்பதாக வந்து காத்திருந்து அந்த உயிர்த்தெழுதலை அனுபவித்து சுவிசேஷமாக சொல்லப்பட்ட பின்பதாக இந்த சீஷர்களுக்கு அனுபவித்தது என்ன? சீஷர்கள் பலவிதமான ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டார்கள் என்பதாக நான் படிக்கிறோம். இவர்கள் அதிகமாக சுவிசேஷ பணியை அவர்கள் செய்ய போகும் பொழுது அதிகமாக மீதி கூடை நிறைய எடுப்பது போல அநேக ஆசீர்வாதங்களை ரகசியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய ஆத்துமாவும் ஆவியும் சரீரம் வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாம்சம் பிற்கப்படுவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சம் பிற்கப்படுவது என்பது ஒரு தானியமானது கொண்டு வரப்பட்டு நிலத்திலிருந்து அறுவடை செய்யப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு காய வைக்கப்பட்டு திரும்ப அது நல்ல மெஷினில் மாவு அரைக்கப்பட வேண்டும். அரைக்கப்பட்ட பின்பதாக எண்ணெய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய்? அதுவும்
கனி பறிக்கப்பட்டு அந்த விதையானது எடுக்கப்பட்டு அதுவும் நசுக்கப்பட்டு ஆட்டப்பட்டு மையா ஆட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் அதை பிழிகிறார்கள். பிழிந்து அதுக்கு பின்பதாக அதை தெளிந்து வடிகட்டி கொண்டு வந்து அந்த எண்ணெயை எடுத்து மாவுக்கு செய்கிறார்கள். திராட்சை ரசமும் செடி வளர்த்து அந்த கனி வந்து அந்த கனியையும் அவர்கள் ஒரு மிதித்து அதை ஜூஸ் ஆக்கி அதை வடிகட்டி அதை தெளிந்த ரசமாக்கி அதை கொண்டு வந்து வானபலியாக அருந்துகிறார்கள். இவைகள் எல்லாம் ஏறெடுக்கப்படுவதற்கு பின்பதாக இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவினுடைய நடத்துதல்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வழி நடத்துதல்கள், அதிலே காணப்படுகின்றதான ஐஸ்வர்யங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் எதனை வெளிப்படுத்துகிறது பாருங்க. பஸ்காவை எடுக்கும் பொழுது அது சுடப்பட்ட அப்பம் கசப்பான கீரையோடு சேர்ந்து சொல்லப்படுகிறது. இது எல்லாம் இந்த மாம்சத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. சுடப்பட்ட அப்பமும் கசப்பான கீரையோடு பிழியப்பட்டு தெளிந்த ரசத்தோடு சேர்ந்து சாப்பிடும் பொழுது அவர்கள் அதிலே மாம்சத்தை, அந்த பஸ்காவிலே மாம்சம் உண்டு, ஆடு அடிக்கப்பட்டு மாம்சம் உண்டு. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அந்த ஆட்டினுடைய இறைச்சி அங்கே இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல இருக்கின்றார். ஆகையினால அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்ன? ரசமும் அப்பமும் சாப்பிடப்படுகிறது. போஜன பலியும் பானபலியும் ஏறெடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியாக அங்கே இருக்கின்றபடினாலே அவர் லூக்கா யோவானிலே அவர் என்ன சொல்லுகிறார்? அவரே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். ஆகையினாலே பஸ்கா பலியே அங்கே இருக்கிறதுனால இன்னொரு ஆடு அங்கே அடிக்கப்படவில்லை. இதை விசுவாசிக்கின்ற, நினைவு கூறுகின்ற அதரிசனமான சபையாகிய நீங்களும் நானும் நாம் செய்ய வேண்டியதை பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? ஏதோ ஆராதனை என்பது பாடல்களினாலோ மியூசிக்னாலேயோ அல்லது எந்தெந்த மெத்தட்லையோ நம்ம ஆராதிக்கின்றோம். அது அவரவர்களுடைய ஐக்கியங்கள், அதை நான் குறை சொல்லவில்லை. அவரவர்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நானும் தேவனை நோக்கி நான் ஆராதிக்கும் பொழுது பவுல் நமக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், இதை எந்த அதிகாரத்திலேயோ எந்த கான்செப்ட் எடுத்தாலும் இந்த சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் நானும் பூரண சற்குணராக மாற வேண்டும். இதில் எந்த அளவிலேயும் தேவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஏனென்றால் அவர் அந்த பாவத்திற்கு விரோதமாய் நிற்கிறவர், அசுத்தத்துக்கு விரோதமாய் நிற்கிறவர், தீமைக்கு விரோதமாய் நிற்கிறவர். தீமையோடு நீங்கள் உங்களை அசோசியேட் பண்ணி கொள்ளுவது அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். அப்போ தேவனுக்கும் அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஐக்கியப்படவே முடியாது. ஆகையினாலே சரீரங்களையும் நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சை. தேவன் அப்படி பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதனால சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அப்போ சரீரத்தை பலியாக செலுத்த வேண்டும் என்றால், இப்போ இயேசு கிறிஸ்து செலுத்தினது போல நாமும் அந்த வேதனைகளையோ கஷ்டங்களையோ அப்படி சொல்லவில்லை அவர். அதுவல்ல பலி. இந்த ஜீவ பலி என்பது உங்களுடைய மாம்ச சிந்தைகளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அப்போ இந்த கசப்புகள் அற்றவர்களாக இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது நம்முடைய சரீரத்தின் பரிசுத்தத்தையும் நம்முடைய ஆத்துமாவின் எண்ணங்களையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் தேவனுக்கு பிரியமானதாக செய்வது.
அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, நம்ம இடத்துல அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர் இரக்கம் செய்கிறவர். ஆகையினால நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால அவர் இரக்கம் பாராட்டிருவாரு. அப்படி போகிறது என்பது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அப்போ இந்த ஒரு அப்பத்தை நாம் நினைவு கூரும் பொழுது, அவருடைய மாம்சத்திலே நமக்காக அவர் ஆக்கினையை அடைந்தாரே, அந்த வேதனை அதான் அடைந்துட்டாரே. நான் என் மாம்சத்தின் இச்சைப்படி வாழ்ந்து கொள்ளுவேனே என்பது தவறான ஒரு வாக்குவாதமாகும். அது தேவனுடைய நாமத்தை அவருடைய கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த ஐஸ்வர்யத்தை உதாசீனப்படுத்துவதாகும். ஆகையினால பிரியமானவர்களை, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமானதாக காத்து கொள்ளுவது என்பதுதான் அந்த போஜன பலி. ஒரு காலகட்டம் வரையிலும் மனிதனுக்கு புரிந்தது, அவன் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருந்தான், லிட்ரலாக மிருகத்தை பலி கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எல்லா பலிகளும் நிறுத்தப்பட்ட காலத்தில், இயேசுவே பலியானதுக்கு பின்பதாக நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்தது. ஆனால் இப்பொழுது கடைசி காலங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக காணப்படுகின்றதான சகல மாம்சத்தின் தன்மைகளையும் உலகத்தின் இன்பங்களையும் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இடம் உண்டு. ஆனாலும் எல்லாம் உகந்ததாகாது. தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஜீவ பலியாக என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆவியையும் அந்த இடத்துல நான் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நான் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. அதை செய்துவிட்டு நான் தேவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். இதற்கு பின்பு அதனால்தான் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த அப்பத்தை நீங்கள் பிட்டு எடுத்து ஆசீர்வதித்து சாப்பிடும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் உண்டாகும். எத்தனை ப்ராசஸ் இருக்குது. அப்போ சும்மா மறுரூபம் ஆக முடியாது. திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஒரு கிருபையினால வருவதாக எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவும் எங்கும் சொல்லவில்லை. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். என்னை விட்டு போயிடாதீங்க. நீங்களும் நானும் ஒன்றாக நிற்க வேண்டும், ஒன்றாக இணைய வேண்டும். இதுதான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆராதனையை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யுங்கள், குடும்பத்தோடு ஆராதனை செய்யுங்கள், சபையில ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் இந்த 3 நிலைகளிலே ஆராதனை செய்யும் பொழுது ஒன்றே ஒன்று இருக்க வேண்டும். தேவனை நான் பிரியப்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்யக்கூடியவளாக என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய ஆவியிலே, என்னுடைய சரீரத்தை நான் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியவளாக இருக்க வேண்டும். அதை நான் கொண்டாட்டமாக செய்ய வேண்டும், மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆல்ரெடி இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினாலே செய்த நன்மைகளை நான் அனுபவிக்கத்தக்கதாக அந்த பரிசுத்தத்தை நானும் அடைய வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து, இன்றைய தினத்தில் இந்த வாரத்திற்குரியதான மன்னாவை நாம் ருசித்து பார்க்கும்படிக்காக வரத்திலிருந்து தேவன் நமக்கு அந்த மன்னாவை கொடுக்கும்படிக்காக அதை நாம் 30 60 அல்ல 100 பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் புசிக்க வேண்டும். எனவே நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் தங்கும்படிக்காக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தெய்வமே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேச போகிற, உணர்த்த போகிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் தியானத்தையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக.
உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை போஷிக்கும்படிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சம்பூரணத்திற்குள்ளாக நல்லொழுக்கங்களுக்குள்ளாக எங்களை நடத்தும்படிக்காக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். பேதுருவின் மீட்பரும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராஜ்யமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கேள்வியை எழுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை மிக தெளிவாக அவர் வலியுறுத்துகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் திரும்ப அந்த வார்த்தைகளினாலே நிரூபிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு இருக்கின்றோம். தேவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடியதான நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழுகின்றதான வாழ்க்கையை சரியான விதத்தில் தெய்வம் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இது சபையோடு கூட ஒப்பிடப்பட்டு இருக்கின்றபடியினாலே நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவது, இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்தில் கூடி வருவது சபையாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய சரீரம் சபை என்று சொல்லுகின்றதான நாம் அந்த தெய்வத்தினுடைய சித்தத்தை தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றதான அந்த மகத்துவமான வார்த்தைகளை நாம் எந்த விதங்களில எடுத்துக்கொள்கின்றோம், அல்லது ஏதோ ஒரு அற்புதத்திற்காக ஒரு இடத்திற்கு கூடி வருகின்றோமா, அல்லது உண்மையான இருதயத்தோடு கூட தெய்வத்தை ஆராதிக்க நாம் கூடி வருகின்றோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த இடத்திற்கு ஓடி வருகின்றோமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கும்போது இப்பொழுது உங்களுக்குள்ளாக பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சபையில அல்லது நாம் தனிமையாக இருக்கின்றதான நேரங்களில, குடும்பமாக இருக்கின்றதான பொழுதும் கூட இந்த வசனங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நம்மிலே நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் அல்லது குடும்ப வாழ்க்கையில பொதுவான வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவைகள் செயல்படுகின்றன என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் தேவன் வாசம் செய்கின்ற இடம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி வாசம் செய்கின்றதான பொழுது அவர் என்ன நமக்கு உணர்த்துகிறாரோ பேசுகின்றாரோ அதற்கு நம்மை கீழ்ப்படுத்துவது அவசியம் அல்லவா? அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசுவின் வசனத்தை நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றான். அப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கும் பொழுது,
இயேசு கிறிஸ்து பேசுகின்றதான அந்த வார்த்தைகள் வெறும் சுவிசேஷத்தில் மட்டும் அவர் பேசல, நிருபங்களிலே அவர் பேசின வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை எடுத்து கையாளுகின்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சொன்னார் என்று அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசுவினுடைய அந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை, அந்த பகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதுதான் இப்போ சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பேசின அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, பெற்றுக்கொள்வது மட்டும் அப்படி நிப்பாட்டிடக்கூடாது. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதை கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அதை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அப்படி செய்கிறவர்களை தான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகின்றார். படிச்சுட்டு அது செய்கையில் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் அது தேவனிடத்தில் நாம் அன்பாய் இருக்கவில்லை என்பது தெளிவாகிறார். அதனால் அவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன். அப்போ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என்று சொன்னா தெய்வத்தினுடைய வார்த்தையை என்ன பண்றாங்க, கை கொள்ளுகின்றவனாக இருக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறதினாலே அன்பாய் இருக்கிறான் என்று நமக்கு நன்றாக புரிகிறது. அப்போ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பாய் இருக்கிறவன் பிதாவினிடத்திலும் அன்பாய் இருக்கிறான். அப்போ தெய்வத்தினுடைய அந்த கட்டளைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கட்டளைகளை கை கொள்ளுகிற மனிதன் அன்பாய் இருக்கிறான். அவன் அன்பாய் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டுமல்ல, பிதாவினிடத்திலும் அன்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாய் இருக்கிறான், என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான் என்று அவர் சொல்றார். அப்போ அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, அப்படி செய்தீங்கன்னா நானும் அவனில் அன்பாய் இருந்து. அப்போ கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை கை கொள்ளுகின்றதான மனிதனிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பாய் இருந்து அந்த மனிதனுக்கு கை கொள்ளுகின்ற வசனத்தை கை கொள்ளுகின்றதான அந்த மனிதனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் என்று சொல்லும் பொழுது, இயேசுவின் வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகின்றதான பொழுது அந்த அந்த வார்த்தைகள் அவருடைய சுயமான வார்த்தைகளா அல்லது அவர் யாரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி சொன்னா இயேசுவே அதை சொல்லுகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் இவைகள் எல்லாமே பிதாவினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 17:8 பிதாவினிடத்தில் அவர் சொல்றார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை நாம் பெற்றுக்கொள்வது என்பது பிதாவினாலே இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தைகள். பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்பாய் இருக்கின்றவர்களாக மாறுகின்றோம். அதனால இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அப்போ பிதாவை அறிகிற அறிவுக்குள்ளாக, இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து போவது நிச்சயமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலிருந்து வந்தார் என்பதை அவரே தம்மை வெளிப்படுத்துகிறதை எந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஏன் அந்த இடத்திலிருந்து பரமண்டலங்களில் இருந்து பூமிக்கு வந்தார், எதற்காக வந்தார், ஏன் வந்தார், அவர் என்ன செய்தார் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய வார்த்தைகள் அந்த இடத்துல கிரியை செய்கின்றன. அப்ப பிதாவினிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தைகள், பிதாவினுடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வந்ததான அந்த எண்ணங்கள் ஆவியிலே வார்த்தைகளாக வெளிப்பட்ட பொழுது, அந்த வார்த்தைகளை நான் கேட்டு நான் பூமிக்கு வந்த பொழுது அதை அவர்களுக்கு, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது
அந்த வார்த்தைகளை அவர் கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றபடியினாலே என்னிடத்திலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அவர்கள் அன்பாய் இருக்கிறார்கள். என்னை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே உலகத்தாரிடத்திலே வெளிப்படுத்துகிற அன்புக்கும், தேவனுடைய சபையினிடத்திலே வெளிப்படுத்துகிற அன்புக்கும், பிதாவினுடைய குடும்பத்திலே வெளிப்படுத்துகிற அன்புக்கும், உலகத்தார் இடத்திலே வெளிப்படுத்துகிற அன்புக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது, எப்படி நம்மிலே நாமே அன்பு கூறுகின்றோமோ அதுபோல நம்முடைய குடும்பத்தில் அன்பு கூறுகின்றோம். உலகத்தார் இடத்திலேயும் நாம் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அன்பு கூறுவது உலகத்தார் இடத்திலே தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்தினாலும், நாம் உலகத்தார் அல்ல என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவினிடத்தில் அவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல, இயேசு உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இந்த தெய்வத்தினுடைய தன்மையை, தெய்வத்தினுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாததான ஒன்றாக இருக்கிறது. அவர் சொன்ன பிரகாரமாக கடைசி காலத்தில் நீங்கள் உலகம் முழுவதும், கடைசி காலத்தில் அவர் அந்த கடைசியாக ஊழியத்தை முடித்து போகும்பொழுது வரமேறுகின்றதான நேரத்தில் உலகம் முழுவதும் சென்று என்னுடைய வார்த்தைகளை அறிவியுங்கள் என்று அவர் சொன்னார். சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ரட்சிப்பின் செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஸோ இதை அவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்மை பகைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். நம்மை பகைப்பதினாலே நாம் அவைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. நாம் செய்யாமல் இருப்பதினாலே அவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிறது. நாம் அன்பு செலுத்துகின்றதான நேரத்தில் அது ஒருவேளை உலகத்தாருக்கு மாய்மாலமாக காணப்பட்டாலும், உண்மையாக நாம் தெய்வத்தினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றதான நேரத்தில் அது ரட்சிப்பின் பாதையிலே ஒரு சிலரை கொண்டு வருகிறதாகவும், ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கக்கூடியவர்களாகவும், நம்மை பகைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ உலகத்தார் நம்மை பகைக்கும் பொழுது நாம் அதோடு கூட நிப்பாட்டி விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், உலகம் நம்மை பகைக்கிறது என்று சொன்னால் தெய்வத்தையும் அவர்கள் பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிச்சயமாக நடக்கக்கூடியதான ஒன்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:23 உங்களை பகைத்தால் இயேசுவையும் அவன் பகைக்கிறான் என்பது நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்று அவர் சொல்லுகின்றார். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். உலகம் முதல்ல நம்மை பகைக்கிறது. நம்மை பகைக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பகைக்கின்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விரோதமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் பிதாவையும் விரோதிக்கிறான் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுகிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளே இருக்கின்றதான வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த வேண்டும்? இந்த பிதாவினிடத்திலிருந்து வருகின்றதான இந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அப்ப அந்த அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்றதான வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். 1 யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் கொஞ்சம் கவனிங்க. அறிக்கை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக புரியும். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அப்போ நாம தெய்வத்தினுடைய வார்த்தைகளை அதை பெற்று அதை கடைபிடித்து கொண்டு அதன்படி நாம் செயல்படுத்துகின்றதான நேரத்தில்
உலகம் நம்மை பகைக்கிறது. உலகம் நம்மை பகைப்பதினாலே இயேசுவை பகைக்கிறது. இயேசுவை பகைப்பதினாலே பிதாவையும் அவன் பகைக்கின்றவனாக இருக்கின்றான். அப்படியானால் குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல அப்படின்னு சொன்னா பிதாவையும் அவன் மறுதலிக்கிறான் என்று அர்த்தம். குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவை உடையவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொன்னாரோ அதன்படி நாம் செய்வது அவசியம், கைக்கொள்வது அவசியம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை பற்றி நாம் ஒன்றும் கவலைப்படாதபடிக்கு தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தின அல்லது கட்டளையிட்ட யாவையும் நாம் கைக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் பிதாவை நேசிக்கின்றோம், பிதாவிலே அன்பு கூறுகிறோம். பிதாவிலே அன்பு கூறும் பொழுது அவரும் நம்மிலே அன்பு கூறுகின்றவராக இருக்கின்றார். அப்போ அந்த பிதாவினிடத்திலிருந்து வருகின்றதான அந்த ஆசீர்வாதம் ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பாருங்க, 1 யோவான் 4:14 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நிலைத்திருக்கிறான் என்ற வார்த்தை இணைந்து இருக்கிறான் என்பதோடு கூட சம்பந்தப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நிலைத்திருக்கிறான், இணைந்து, அதாவது ஒன்றாக, ஒருவரில் ஒருவர் அப்படின்னு சொல்லுகின்றதான ஒரு காரியம். அப்போ எவ்வளவு பெரியதான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆமா, ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பரத்திற்குரியதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசினோம். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம், இந்த உலகத்திற்குரியதான ஆசீர்வாதம், நிலங்களுடைய ஆசீர்வாதம், அதை குறித்து நாம் பார்த்தோம். சரீரத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள் என்று. புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும்பொழுது அது ஆவிக்குரியதான ஆசீர்வாதம், நித்தியத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றதாக இருக்கிறது. அது நம்முடைய ஆத்துமா ஆவி இவைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக, ஆசீர்வாதங்களாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படியே அந்த ஆசீர்வாதங்கள் என்று அந்த ஆசீர்வாதங்களை பேசிக் கொண்டிருக்காதபடிக்கு அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனோடு கூட இணைந்து இருக்கின்றதான தெய்வம், இதுதாங்க பெரிய ஒரு ஆசீர்வாதம். எதையோ நம்ம ஆசீர்வாதம் என்று சொல்லுவது சரியானது அல்ல. அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு தேவையானது ஒன்றுதான். ஆனால் அவைகளை காட்டிலும் ஆசீர்வாதம் என்று சொல்லுவது தேவனோடு கூட இணைந்திருப்பது, நம்மோடு கூட தேவன் இணைந்திருப்பது, நாம் தேவனிலே நிலைத்திருப்பது, தேவன் நம்மிலே நிலைத்திருப்பது. அதான் அவர் சொல்லுகின்றார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அதாவது இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். சரிங்களா? அப்போ உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவின் இடத்திலே அன்பு கூறுவது, தெய்வத்தினுடைய வார்த்தையிலே அன்பு கூறுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர் இடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட இடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள் இது. இப்போ தேவனை விசுவாசிக்கிறவனுடைய இடத்தில் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிதா அனுமதிக்கின்றதான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகின்றார்.
அப்போ இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதும் பிதாவினிடத்திலே அன்பு கூறுகின்றதான ஒரு காரியமும் இதனாலே நடக்கிறது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப இந்த அறிக்கை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பாருங்க. நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் இப்போ இந்த வசனங்களுக்குள்ளாக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த வசனங்கள் என்னென்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்து அதன்படி பேசுகிற, அதன்படி எண்ணுகின்ற, அதன்படி செயல்படுத்துகின்றதான ஒரு மனிதன் பாக்கியவானாக இருக்கிறான் என்பது நன்றாக விளங்குகிறது. நாம் அனைவரும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்ற ஒரு கான்செப்டை தேவன் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி, அப்ப அவனால தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமே தவிர மற்றவர்களாலே ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முக்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில், அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது நாம் அனைவரும் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பிதாவினுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உலகத்தை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமானால் பிதாவினுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன? உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். அநேகருடைய கேள்விகள் தாறுமாறாக கூட இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, உங்களை மட்டும்தான் கொஞ்சம் பேர் தான் அவர் தெரிந்து கொண்டாரு, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டாரு. மற்றவர்களெல்லாம் கிடையாது, ஒரு சாரார் மட்டும்தான் அவர் தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, எல்லா ஜனத்திற்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் உலகத்திற்காக அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு சாராருக்காக அல்லது பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேலர்களுக்காக அவர்களை நடத்தி கொண்டு வந்தாரு. அவர்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த ஜனங்களுக்காக தான் அவர் வந்தாரு, அவர்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, முடிச்சாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு சாராருக்கல்ல, ஒரு கோத்திரத்திற்கல்ல, ஏதோ ஒரு குரூப்புக்கல்ல, உலகத்திலே இருக்கின்றதான அத்தனை பேர்களுக்கும், அதாவது முடிந்தவர்கள், உலகத்திலே வாழ்ந்து முடிந்தவர்களும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும், இனி வாழ்வதற்காக வரப்போகின்றவர்களுக்காகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது சத்தியம். அப்படி இருக்கின்றதான பட்சத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு சாரார் அல்ல, ஒரு குரூப் அல்ல, ஏதோ ஒரு கோத்திரம் அல்ல, எல்லா மனுஷரும், உலகத்திலே இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுடையவராயிருக்கிறார். அப்ப அந்த அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்றதான ஒரு வார்த்தை. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு போக வேண்டும். அப்போ இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். சத்தியம் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தை குறித்து வெளிப்படுத்துகின்றதான வார்த்தைகள். அப்ப அந்த தெய்வத்தை குறித்து நாம் சொல்லாமல் இருப்போம் என்று சொன்னால்
சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அறிந்து கொண்டவர்கள் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார் என்று சொல்றார் பாருங்க. அப்போ அந்த சத்தியத்திற்குள்ளாக, அந்த தெய்வத்திற்குள்ளாக உலகத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவினுடைய சித்தம் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனிடத்தில், உலகத்தில், சபைகளிலே வேலை செய்கிறது என்பதை நன்றாக விளங்கி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பகுதியும் நான் வாசித்த வசனங்கள் எல்லாமே பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. அதுதான் இந்த இடத்திலேயும் அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ தேவனுடைய சித்தம் பரிபூரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக அவைகள் வெளிப்படுகின்றதாக இருக்கும். 1 பேதுரு 3:17 பாருங்க. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும், அந்த பாடு அனுபவிப்பது அப்படின்றது துன்பத்தையும் குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். தீமை செய்து துன்பம் அனுபவிப்பதை காட்டிலும், தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து, அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஊடாக நாம் கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்டதான பாடுகள் வருகின்றதாக இருக்கும், துன்பங்கள் வருகின்றதாக இருக்கும். அதனால நாம் ஒரு காலத்திலேயும் குறைவுபட்டு போய்விட முடியாது. நாம் குறைவுபட்டவர்கள் அல்ல, நம்ம யாராலும் அழுத்தி போட முடியாது. ஏனென்றால் அது தேவனுக்கு சித்தமானால் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. தேவனுக்கு சித்தமானால் நீங்க என்ன பண்ணணும், நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும் என்று சொல்லுகின்றார். இப்ப நன்மை செய்வது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பகுதிகளிலே நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து, நம்மை கொஞ்சம் கவனித்து, தீமையை செய்வதை காட்டிலும் நன்மை செய்வது நலமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை தான் அப்படியே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், இது எல்லாமே கிறிஸ்துவும் சபையும் இணைந்ததான ஒரு காரியமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றதான ரகசியம். கிறிஸ்து எப்படி சபையின் இடத்துல அன்பு கூறுகின்றவராய் இருக்கிறார், கிறிஸ்துவானவர் எப்படி சபைகளிலே அன்பு கூறுகின்றார், சபையானது எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு கூற வேண்டும், சபையிலிருந்து கிறிஸ்து விரும்புகின்றதான பிரகாரமாக எல்லாரும் அன்பு கூறுகிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருகிறது. இல்லை. ஆனால் அன்பு கூறுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா அதை தான் குடும்பத்தோடு கூட அவர் கொண்டு வந்து நிறுத்துகின்றதான வார்த்தைகள். ஒரு புருஷனும் மனைவியும், மனைவியின் இடத்துல புருஷன் அன்பு கூற வேண்டும், அது தலையாய கட்டளை.
கிறிஸ்துவானவர் எப்படி சபையிலே அன்பு கூறுகின்றாரோ அதுபோல கணவன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ சபையானது அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே காணப்படுகின்றதான நேரத்தில் உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்களுடைய அன்பு சிதறடிக்கப்படாதபடிக்கு, நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பிதாவினுடைய சித்தத்தை குலைத்து போட்டு விடாதபடிக்கு உங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இதை நீங்க புருஷனும் மனைவியும் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு, இயேசு கிறிஸ்துவும் சபையும், அதை வைத்துக்கொண்டே இதை நீங்கள் பார்க்கணும். இப்போ புருஷன் ஆனாலும் மனைவி ஆனாலும் நாம் எல்லாருமே மணவாட்டி அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சரிங்களா? அதனால இதை பிரிச்சுட்டு வேற மாதிரி கொண்டு போகக்கூடாது, சாதாரண அர்த்தத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்க போனீங்கன்னா ரகசிய அர்த்தத்தை நீங்கள் நன்றாக பிடித்து கொள்ள முடியும், ரீச் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். இப்போ பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 25 27 வசனங்கள் வரையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, புருஷன் ஆனவன் அளவின்றி மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றார். 27, 28, 29 வசனங்களை பார்த்தா, மனைவிகளை சொந்த சரீரமாக புருஷர்கள் கருத வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றார். அப்போ தன்னுடைய சொந்த சரீரமாக எப்படி இயேசு கிறிஸ்து சபையை கொண்டு வருகிறாரோ அது போல புருஷனானவன் மனைவியை கொண்டு வர வேண்டும். இப்போ நன்றா அதை அப்படியே விளங்கி கொண்டே வரணும், அதை அப்படியே பிடிச்சுக்கணும். அதுதான் தெய்வம் நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றதான காரணங்கள். 1 பேதுருல 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் சுட்டி காட்டுகிறார். நான் சொல்றது சபையை குறித்து சொல்லணும் வரேன். நீங்க உங்களுடைய மனைவி நினைத்துக் கொள்ளுது, நீங்களும் ஒரு மனைவி தான், சரிங்களா? அதனால அப்படி அதை நினைத்துக் கொள்ளுங்க. நீங்க எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும்ன்றது தான் நம்ம பேச்சு. தலை எப்படி இருக்கணும்ன்றது பேச்சு இல்லை. தலை எல்லாத்தையும் செய்துட்டு போயிடுச்சு, எல்லாவற்றையும் செய்துட்டு போயிட்டார். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் போயிட்டார். அவர் பிதாவினுடைய சித்தத்தை நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார், சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை தான் இப்போ நாம் என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சபையானது பலவீனப்பட்டு இருக்கின்றதான நேரத்தில் அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வார்த்தைகள் வருகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர்களை கசந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கசந்து கொள்ளக்கூடாது என்பது சாதாரணமாகவும் சொல்லல, ஒரு கட்டளையாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கொலோசியர் 3:19 கசந்து கொள்ளாதீர்கள், அது ஒரு கட்டளை அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த விதங்களிலே நீங்கள் பார்த்து கொண்டு வரும் பொழுது இவைகள் எல்லாம் சபைகளுக்குள்ளாக இருக்கின்ற ஒன்றாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சபையை தெய்வம் இயேசு கிறிஸ்து எவ்வளவாக நேசிக்கிறாரோ அந்த நேசம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் காணப்பட வேண்டும். நீங்கள் அன்பாய் இருப்பது போல இயேசுவும் உங்களிடத்தில் அன்பாய் இருப்பார். இயேசு உங்களிடத்தில் அன்பாய் இருப்பாரேயானால் பிதாவும் உங்களிடத்தில் அன்பாய் இருப்பார். கசந்து கொள்ளாமல் அந்த கட்டளையை நாம் கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சில பேர் என்ன நடக்குது, சில நேரங்களில் என்ன நடக்கிறது, குடும்பங்களிலே இந்த கசப்பான தன்மைகள் உள்ளே பிரவேசிப்பதினாலே அடிப்பதும் காயப்படுத்துவதும் நடக்கின்ற ஒன்றாக இருக்கிறது.
நான் குடும்பம்னு சொல்றது சபையை குறித்து நான் பேசினேன். அதை கவனமா இருக்குன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவும் சபையும், புருஷனும் மனைவி 2 ஒப்பிட்டு போய் கொண்டு இருக்கிறார். இப்படி அடிப்பதும் காயப்படுத்துவதும் நடக்கின்ற ஒன்றாக இருந்தால், அது வேதம் சொல்லுகிறது லேகியோனுடைய வேலையாக இருக்கிறது. அது பிசாசினுடைய தன்மைகள். உங்களால ஜீர்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்தணும். நீங்க நிக்கணும். மனைவியாலும் உங்களுடைய சரீரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். சபையானது தேவனுடைய சரீரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு வேளை இப்படி நினைப்பார் என்று சொன்னார், இல்ல இந்த கசந்து கொள்ளக்கூடியதான தன்மை, ஜீர்ணிக்க முடியாததான ஒரு தன்மை சபைக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிப்பதும் காயப்படுத்துவதுமாக இருந்தால் சபையினுடைய நிலைமை என்ன? யோசிங்க. அது பிசாசினுடைய வேலை என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் அப்படித்தான் இருந்தான். அவன் தன்னைத்தானே கீறிக்கொள்வதும், கல்லெடுத்து அடிச்சுக் கொள்வதும், காயப்படுத்திக் கொள்வதுமாக அவன் காணப்பட்டான். அது லேகியோன் செய்கின்றதான வேலை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதைதான் விரட்டினார் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த அடிப்பதும், காயப்படுத்துவதும், கசந்து கொள்வதும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது என்பதை தெய்வம் தம்முடைய சித்தமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அடிப்பவர்கள் கொலைபாதகர்களுக்கு சமமானவர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்துல கெட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகின்றார். ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டும் பொழுது, கலாத்தியர் 5:26 சொல்ற, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல் இருங்கள். 5:26 எடுத்து பாருங்களேன். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று தெய்வம் கட்டளையிடுகின்றார். எத்தனை பேர் வாழ்க்கையில் இது காணப்படுகிறது? நாம பேசும் போதெல்லாம் நம்ம தான் சிறந்தவர்கள், நம்ம தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பேசணும். அப்படிதான் நடக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வீண் புகழ்ச்சியை விரும்பாத. வீண் புகழ்ச்சியை விரும்பாத. நியாயமானதா? ஏற்றுக்கொள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல், கோபமூட்டாமல், வீணான எண்ணங்களிலே சிதறி போகாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று தெய்வம் நமக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சபையை குறித்ததான ரகசியங்களை நாம் பார்க்கும்பொழுது, பிதாவானவர் பரமண்டலங்களிலே அவருடைய திட்டத்தை எப்படி, சித்தத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டு வந்து காண்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் குடும்பத்தை அவர் இணைக்கின்றார். குடும்பத்தை விரும்புகின்றதான தெய்வம். ஆதியில ஆதாமையும் ஏவாளையும் குடும்பமாக கொண்டு வந்தவர். பரலோகத்தை போல பூலோகத்தில் ஒரு குடும்பம் காணப்பட வேண்டும் என்பதற்காக பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் ஒன்றாக அவர் இணைத்து செயல்படுத்தினார். சத்ருவானவன் உள்ளே நுழைந்ததினாலே 2 குடும்பங்களும் பிரிக்கப்பட்டன. இந்த பரலோக குடும்பமும் பூலோக குடும்பமும் மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த பிதாவினுடைய சித்தத்தை சுமந்து கொண்டு பூமிக்கு வந்தார். அதை அவர் நிறைவேற்றினார். அதை முடித்தார். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் இப்பொழுது கொடுத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த குடும்பங்கள்
மீண்டும் சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது. நரகத்தை நோக்கி போய்விடக்கூடாது. என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். பிதாவினுடைய சித்தத்திலே அவர்கள் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை, இப்பொழுது சபையை அவர் நடத்தி கொண்டு வருகின்றார். பிதாவினுடைய குடும்பத்தை போல பூமியிலே அந்த பிதாவினுடைய குடும்பம் மாறி இருக்கிறதே, அவர்களை ஒன்றாக இணைப்பதற்காய் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். இவர்களை எல்லாரையும் கொண்டு போய் அந்த குடும்பத்தோடு கூட இணைப்பதற்காய், பிதாவினுடைய சித்தத்தை பரிபூரணமாக நிறைவேற்றத்தக்கதாக இந்த இரண்டு குடும்பத்தாரையும் தெய்வம் ஒன்றாக இணைத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உரியதான சகல காரியத்தை இந்த நாட்களிலே செய்து கொண்டு இருக்கின்றபடியினால நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபைகளை மிக கவனமாக, ஜாக்கிரதையாக இந்த கடைசி காலங்களில நாம் நடத்துவோமா? அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டு இருக்கிறதையும், சத்ருனுடைய சபைகள் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டு இருக்கிறதையும், அநேக கிறிஸ்துவ நாடுகள் இந்த லேகியனுடைய பக்கமாக திரும்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது. காலங்கள் மிக கொடியதான சூழ்நிலைகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கின்றதான பொழுது சத்தியத்தை அறிந்த ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனத்தை தேவன் தனிமைப்படுத்திக் கொண்டே வருகின்றார். எல்லா காலங்களிலேயும் துவக்கத்திலிருந்து அவருக்கென்று அவரை சார்ந்த ஜனங்களை அவர் பிரித்து எடுத்து தனிமைப்படுத்திக் கொண்டே வருகின்றார். நித்திய நித்தியமாய் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் நிலைநிற்கும்படிக்காக, அவர்களை வாழும்படிக்காக பிதாவானவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். உங்களுடைய சபையை, தேவனுடைய சபையை உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதான அந்த உத்தரவாதத்தை நீங்கள் சரியானபடிக்கு நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கின்றதான நேரத்தில், உலகத்தினுடைய சூழ்நிலைகள் இந்த கடைசி காலத்தினுடைய சம்பவங்களை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றதான இந்த நேரங்களில் நம்மை பிதாவினுடைய சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதான அந்த தன்மையிலே நம்மை விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாடுங்கள். நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராய் இருக்கின்றதான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் வருகின்றோம். நீர் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமான அற்புதமான வல்லமை நிறைந்த கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கின்றபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்மிடத்திலே கேட்டதான அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்வது போல பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்கு நினைவு கூர்ந்து வந்து கொண்டு இருப்பதினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தினுடைய போக்கிலே நாங்கள் போய்விடாதபடிக்கு தெய்வத்தினுடைய பக்கமாகவே நாங்கள் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றதான தெய்வத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிக விரைவாக ஓடிக்கொண்டு இருக்கின்றதான இந்த நாட்களிலே, இந்த வருடத்தை முடிக்கக்கூடியதான காலகட்டங்களுக்குள்ளாக நாங்கள் ஓடி வந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே சபையை குறித்து, ஆலயத்தை குறித்து, அதாவது எங்களை குறித்து பலவிதமான ரகசியங்களை, ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அணுவாக அனுபவிக்கத்தக்கதாக எங்களை நீர் நடத்துகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி, என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி.
வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, என் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார். ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.